கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாவக்காயை பயன்படுத்தி புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கூடவே பீன்ஸ் விதைகளையும் சேர்த்து செய்திருக்கிறதுனால சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பாவக்காய் புளிக்குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வீட்டில் உள்ள மசாலாக்களை பயன்படுத்தி ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவு பீன்ஸ் விதைகளை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. பீன்ஸ் விதைகளை நம்ம கண்டிப்பாக வறுத்து தான் எடுக்கணும். அப்போ வேக வைக்கும் போது சாப்பிடும் போதும் வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கரண்டியை பயன்படுத்தி இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வறுந்து வரும்போது வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் இது லைட்டாக வெடித்து வரவும் ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம தக்காளி, வெங்காயம், பாவக்காய் இது எல்லாமே கட் பண்ணி எடுக்கிற டைம் வரைக்கும் இந்த பீன்ஸ் விதைகள் வேகணும். வெந்ததுக்கப்புறமா மூடிட்டு அந்த சுடுதண்ணிலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை எப்போ வடிகட்டி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாவக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 100 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா இது போல் வேக வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி பயன்படுத்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா முழுமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய்களை சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். பாவக்காய் நல்லா சுருள வெந்து வரணும். முழுமையாக நமக்கு பாவக்காய் ஆயிலே வெந்திருக்கணும். அப்போ தான் கசப்பு தன்மை இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பாவக்காய்க்கு தகுந்த மாதிரி தான் உப்பு சேர்க்கணும். அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க. காயில் உப்பு சுவை அதிகமாகவும் குழம்புல உப்பு சுவை கம்மியாகவும் இருக்கும். அதனால தான் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், முழுமையாக கலர் மாறிட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி தனியாத்தூள் எடுத்திருக்கேன், அதாவது கொத்தமல்லி தூள். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காய் வேக வைக்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாய் தூள், அதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருந்த பாவக்காயோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். அதுக்கு தான் நான் எல்லா அளவுகளும் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாக்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மசாலாக்கள் கரிஞ்சு போயிடும். இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கரைச்சி எடுக்கும் போது சக்கை தனியாக புளி தண்ணீர் தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சக்கையை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை தண்ணியோ அல்லது அரிசி கழுவிட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி கூட எடுத்து வச்சுருந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு சுடுதண்ணியில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பீன்ஸ் விதைகள், அதை தண்ணியை வடிகட்டிட்டு இப்போது சேர்த்துக்கோங்க. அது வரைக்குமே நமக்கு சுடுதண்ணியில் இது வெந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பாவக்காயை முழுமையாக ஆயிலில் வேக வச்சுட்டு தான் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் பாவக்காய் வேக டைம் எடுக்காது. இந்த பீன்ஸ் விதைகளை நம்ம ஆல்ரெடி வேக வச்சும் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டத்தையும் நல்லா சேர்த்துட்டு தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆயில் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம 5 நிமிஷம் வேக வைக்கிறதுல கொஞ்சம் வேகாமல் இருக்கிற இந்த பீன்ஸ் விதைகள் கூட வெந்து வந்திருக்கும். பாவக்காயுமே நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு
இதில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோட மணம் எல்லாமே இந்த புளிக்குழம்புல இறங்கிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சுட்டு குழம்புமே நமக்கு ரொம்ப திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதுக்கு ரெஸ்ட் விடுங்க. நமக்கு இன்னமுமே குழம்பு திக்காகி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்குன்னு. நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா புளி தண்ணீர் சேர்க்கும் போதே கொஞ்சமாக தேங்காவும் அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்க்காமல் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் விரும்பி சாப்பிட்றவங்க இருந்தீங்க அப்படின்னா தேங்காயுமே அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு பீன்ஸ் பாவக்காய் சேர்த்த புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத என் கூட கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.